ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 11 சென்டில் ஒரு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டை டு பாப்பம்பட்டி ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 11 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ரூமுங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீட்டுங்க. சீட்டில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட்டில் ஆங்கில் கொடுத்து சிமெண்ட் சீட்டில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால் மாதிரிங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீட்டுங்க. நல்ல பெரிய ஒரு ஹாலுங்க. நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடுங்க. நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து கடைசியில் நான் சொல்லியிருப்பேங்க. கடைசியில் பார்த்துக்குங்க. வீடியோ எண்டில் வந்து நான் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். செக் பண்ணிக்கிங்க. இது ஒரு ரூமுங்க. பின்னாடி வாசல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டோர் இருக்குங்க. முன்னாடி டோர் இருக்குங்க. கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது ஒரு சமையல் ரூமுங்க. நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல இடம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த விலாசமாக நல்ல பெரிய ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தாலும் விட்டுக்கலாங்க, இல்லை குடியிருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இருந்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூமுங்க. நல்ல பெருசாக இருக்குங்க. பெரிய ஒரு ரூமாகவே கொடுத்துருக்காங்க பூஜை ரூமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பின் வாசலுக்கு போகிறேங்க. 2 டோர் இருக்குங்க பின்னாடி. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறோம். பின்னாடி டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி நல்லாவே இருக்குங்க. பஞ்சாயத்து தண்ணி வந்துடுங்க. இது ஒரு பாத்ரூம், இது ஒரு பாத்ரூமுங்க. நெக்ஸ்ட் ஒன்றுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4th 4 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 4 பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாடகைக்கு வரேன்னா அருமையான ஏரியாங்க, அருமையான வீடுங்க. பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க. பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேங்கிற ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் சீக்கிரம் வந்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு இடம் இருக்குங்க. இது நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு, பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் இருக்குது. இந்த வழியாகவும் நீங்கள் வந்துக்கலாம், முன் வாசல் வழியாகவும் நீங்கள் வந்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு செட் மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் இதில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குடோன் மாதிரி இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 சென்ட் இருக்குங்க இதில். ஸோ இடம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வசதி நல்லா இருக்குங்க. இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 சென்ட் 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 11 சென்ட் இருக்குங்க. 11 சென்ட்டுக்கு இந்த இடத்தோட வீட்டோடு சேர்த்து 55 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தோன்னா கம்மி பண்ணி பேசி வாங்கி தரலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர் டு பாப்பம்பட்டியிலேருந்து சுல்தான்பேட்டை ரோடு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வீடு அமைச்சிருக்குங்க. திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி ரோடு சுல்தான்பேட்டையிலேருந்து பாப்பம்பட்டி போகிற ரோட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வீடு அமைச்சிருக்குங்க. நன்றி, வணக்கம்.